வணக்கம் மக்களே, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நாளைக்கு மார்க்கெட்ல என்னென்னலாம் நடக்க போகுதுங்கிறத இன்னைக்கு நம்ம பார்த்துருமா. ஓகே, குளோபல் நியூஸ்ல பார்க்கலாம். அதாவது உலக செய்தியை பார்க்குறோம் அப்படின்னா என்ன நடந்திருக்குன்னா, ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்க, நல்ல விஷயமா அப்படின்னு கேட்டா, ஈரான் இருக்காங்க இல்லையா, போதும்பா முடிச்சுக்கலாமா அப்படிங்கிறத யூஎஸ்டே கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க நியூக்ளியர் ப்ராஜெக்டை இதுக்கு மேல நாங்க செய்ய மாட்டோம், ஆனா யூஎஸ்ஏ எங்க டீலுக்கு ஒத்துக்குவாங்களா அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. இது கிட்டத்தட்ட போர் முடிகிற அளவுக்கு தான், முடிஞ்ச மாதிரியும் கூட வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்க. அதனாலதான் அவங்க அறிவிச்சாங்க. அவங்க ஃபாரின் மினிஸ்டர், ஓகேவா, புதுசா வந்திருக்க ஈரானோட ஃபாரின் மினிஸ்டர் அறிவிச்சாங்க. அறிவிச்சோடனே நம்ம மார்க்கெட்லாம் படப்படன்னு மேல போயிருச்சுங்க. கிட்டத்தட்ட இவ்வளவு மேல போச்சுன்னா 255 பாயிண்ட்ல இன்னைக்கு க்ளோஸ் ஆச்சு. கிட்டத்தட்ட மார்க்கெட் 1.17%. ஓகேவா. அடுத்து உள்ளூர் சம்பவத்துக்கு வருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. ஏன்னா என்னோட குரோத்ல அப்பதான் நீங்களும் கலந்து கொள்ள முடியும். ஓகேவா. சரி ஓகேங்க. அடுத்து எஃப்ஐடி ரிப்போர்ட்டை பார்த்தோம் அப்படிங்கிறப்ப எஃப்ஐயும் சரி டியும் சரி இன்னைக்கு பையிங்ல ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஓகேவா. இன்னைக்கு எஃப்ஐயும் சரி டியும் சரி பையிங்ல ஆர்வம் காட்டியிருக்காங்க. ஆனா எவ்வளவுக்கு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னொரு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிருங்க. ஓகே. அடுத்து ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ். ஓகேங்களா. ஜியோ ஃபினான்ஸ் சர்வீஸ் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட அலையன்ஸ் ஜியோ ரீஇன்சூரன்ஸுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஈக்விட்டியில கிட்டத்தட்ட 150 கோடிக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஓகேவா. அடுத்து இந்தியன் ஆயில் இருக்கு இல்லையா, இந்தியன் ஆயில் அவங்க ஆக்சிலேட் பண்ணியிருக்காங்க. என்னத்து ப்ரோ அப்படின்னா, ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்குறத நாங்க அதிகப்படுத்த போறோம் அப்படிங்கிற சொல்லி ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஓகேவா. அடுத்து இந்த பஜாஜ் ஆட்டோ இருக்குல்ல, பஜாஜ் ஆட்டோக்கும் கேடிஎம்க்கும் அடிக்கடி நிறைய பஞ்சாயத்து போயிட்டே இருந்துச்சு. ஓகேவா. பஜாஜ் ஆட்டோ தான் கேடிஎம்மும். பட் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏஜி எல்லாத்துக்குமே நாங்கள் அலிகேஷன் எல்லாத்துக்கும் ஓகே பே ஆஃப் பண்ணிட்டோம்பா அப்படிங்கிறத பஜாஜ் ஆட்டோல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அடுத்து இந்த ஹெச்சி, ஓகேவா, ஹெச்இசி ஹெச்இசி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிட்டத்தட்ட அவங்க வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்ல. எவ்வளோ அப்படின்னா 100 கோடி ரூபாய்க்கான ப்ராஜெக்டை அவன் கையில கிடைச்சிருக்கு. போட்டு விளாசப்பறம் இனிமேல் அவன் வேலை ஜாப் இப்போ தெரிக்குங்கிற மாதிரி இருக்கும்போது, அடுத்து பதஞ்சலி ஃபுட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க ஸ்டாக் வாங்குறதுக்கு ஆள் இல்லாமலாம் இல்லை, அப்படிலாம் ஆஜர் இல்லப்பா. அதாவது என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, அவங்களோட டீலை புக் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 27 கோடிக்கு அவங்க ஸ்டாக்கை அவங்களே வாங்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அடுத்து இந்துஸ்தான், ஓகேவா, இந்துஸ்தான் ஹெட்னு போட்டுருக்கு. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, இந்துஸ்தான் ஹெட்டு எக்ஸிட்டு. என்ன ப்ரோ சொல்ற, எல்லாருமே இங்கே லக்கி பாஸ்கர் வேலையை பார்க்கறதுக்கு தான் ரெடியாக இருக்காங்க. என்ன ப்ரோ ஆச்சு அப்படின்னா, இடி டைம்ல என்ன இருக்குன்னா, இந்துஸ்தான் பேங்க் இருக்கு இல்லையா, அவங்களோட இந்துஸ்தான், ஓகேவா, இந்துஸ்தான் பேங்க் என்ன இருக்கு அப்படின்னா, அவரோட ஹெட்டு தலைமுறை ஆயிருக்காரு. என்ன ப்ரோ சொல்றீங்க அப்படின்னா, ஆமா தலைமுறை ஆயிருக்காரு. இடி ரிப்போர்ட்ல இருந்து அது வந்திருக்கு. மேபி பிடிச்சா என்னென்னலாம் இஷ்யூ ஆயிருக்கு அப்படிங்கிறத டே பை டே அதை வெளியிடுவாங்க, ரிப்போர்ட்ல வரும். அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேவா. அடுத்து பிஓபி இஷ்யூ பாண்ட்ஸ். இருக்கிற பாண்டுக்கே வாங்குறதுக்கு ஆள் இல்லை, நீ எதுக்குடா புதுசா பாண்ட் வர, அதுவும் 10,000 கோடிக்கு பாண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. யாருப்போ அந்த பிஓபி அப்படின்னு கேட்டா வேற யாரு, பேங்க் ஆஃப் பரோடா தான் 10,000 கோடிக்கான பாண்டை ரிலீஸ் பண்ணியிருக்கான். யார் வாங்குவான்னு உங்க எல்லாத்துக்குமே தெரியும், நாம வாங்க முடியாது. அடுத்து டிசிஎஸ் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. என்ன ப்ரோ பேச்சுவார்த்தைன்னு கேட்டா, அதாவது புதுசா டேட்டா ஆட் சென்டர்ஸ், ஓகேவா, புதுசா அது என்னது டேட்டா சென்டர்ஸ், ஏஐ டேட்டா சென்டர்ஸை நாங்கள் நிறுவனத்துக்கு நிறைய இன்னும் நாங்கள் மேம்படுத்துகிறோம், அந்த டேட்டா சென்டர்ஸ் இடத்தை இன்னும் நாங்கள் விரிவாக்கப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத டிசிஎஸோட சிஇஓ பேச்சுவார்த்தையை எடுத்திருக்காருங்க. அடுத்து இந்தியன் வேக்ஸ் ஃபால் ஆயிருக்கு. ஓகேவா. அதனால என்ன இருக்கு அப்படின்னா, இந்தியன் கரன்சியோட வேல்யூ 0.8% மேலே போயிருக்குன்னே சொல்லலாம். ஓகேவா. இந்தியன் வேக்ஸ் ஃபால் ஆனதுனால இந்தியன் கரன்சியோட வேல்யூ ஏறி இருக்குன்னு சொல்லலாம். நல்ல விஷயம். 0.8%. அடுத்து ஓவராலா மார்க்கெட் இன்னைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, அதான் இந்த ஈரான் வந்து நாங்கள் போதும்பா முடிச்சுக்கலாம்னு சொல்லாத வரைக்கும் மார்க்கெட் மேலே கீழே அப்படியே ஒரு சைடு வேலையே படுத்துக்கிட்டலாம். ஓகேவா. ஏன் அப்படின்னா, காலையிலேயே எஃப்ஐ வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு முன்னாடியே நியூஸ் போயிடும், நமக்கு தான் நியூஸ் லேட்டாக வந்துச்சு. அதனால தான் மார்க்கெட்டு கரெக்டாக 2:19 தான் மேலே போக ஆரம்பிச்சிச்சு. ஓகேங்களா. என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அதான் இன்கேஸ் முடிவு வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். யாரெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ கடற்கடன்னு உங்கள் ஸ்டாக்லாம் மேலே போயிடும். ஸ்டாக் மட்டும் மேலே போகாது, உங்களோட ஏர்னிங்ஸும் உங்களோட ப்ராஃபிட்டுமே மேலே போயிடும். ஓகேவா. மார்க்கெட் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். இன்னைக்கு எஸ்பிரி பட்டாசா இருந்துச்சு, சென்செக்ஸோட எஸ்பிரி. அதே மாதிரியே நாளைக்கு மார்க்கெட்டு நல்லபடியாக தான் ஓப்பன் ஆகும்னா தாராளமாக சொல்லுவேன். ஏன்னா நல்ல நியூஸ் வந்துட்டு